பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செல்ஜாசன் பேசின டெட்டாக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா முதல்ல வந்து குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சொல்றத மனசுபூர்வமா கேளுங்க, காது மூலமா கேட்காதீங்க. நம்ம குழந்தையோட மனசு நமக்கு தான் தெரியும். அப்ப அவங்க எந்த வழியில அதை சொல்ல வராங்க அப்படிங்கறத மனசு மூலமா கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க. அவங்க சொல்றதையும் கேளுங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களோட தாட்டை அவங்களுக்கு கேளுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் பவர். ஆக்சுவலா என்னன்னா அவங்களே டிசிஷன் எடுக்க விடுங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்லலாம், பட் வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னா அதை அவங்க எடுக்கட்டும். ஏன்னா குழந்தைங்க டிசிஷன் எடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சாரி கேளுங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப டயர்டா வரீங்க, அவங்க ஏதாச்சும் கேட்டு டென்ஷன் படுத்தும் போது நீங்க டக்குன்னு கத்தி விட்டுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாரி நான் கத்திட்டேன், வேலை டென்ஷன்ல கத்தினேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ வந்து இப்படி பேசினாதான் நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பிளேம் பண்ணக்கூடாது. உங்களோட தப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா யூ மீ அண்ட் அஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்கு. அதாவது என்னன்னா நம்ம குழந்தைங்க பண்றது நமக்கு பிடிக்கல, நம்ம பண்றது குழந்தைங்க பிடிக்கல அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனைக்கு 2 பேரும் உட்காந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, அது எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். சொல்லி 2 பேரும் சேர்ந்து மூணாவது என்னன்னா அசுங்கிறதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத பேசினா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும், எல்லாமே ஈஸி கோயிங்கா போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் உங்க குழந்தைங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியா வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது குட்டி டாக்கிஸ் வித் ஆனந்தி.